Hello viewers, welcome to Sindhu English channel. Today we are going to see a new poem from Unit 2. So that is Paradise Lost by John Milton. So Paradise Lost, this is the story about the Adam and Eve. ஸோ கடவுள் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் படைக்கப்பட்ட முதல் உயிரினங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆதாம் ஏவாள். ஸோ இவர்களை பற்றினா அந்த கதை தான் வந்து பார்த்திங்கன்னா த பேரடைஸ் லாஸ்ட். ஸோ ஜான் மில்டன் ரொம்ப அழகாக இதை சித்தரிச்சிருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் வி லேர்ன் அபவுட் ஜான் மில்டன். ஓகே, ஸோ ஜான் மில்டன் வாஸ் அ ஃபேமஸ் இங்கிலீஷ் போயட் and polemist and the man of letters and the civil servant of for Commonwealth of England under the Oliver Cromwell. Okay, so he has worked as a polemist and servant for the civil servant for the Commonwealth under Oliver Cromwell. So he was born on 9th December 1608 and died at November 1674. ஸோ பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா லிட்ரேச்சர்ஸில் இருக்கக்கூடிய அந்த போயட்ஸ் ஆத்தர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம் இல்லைங்களா, ட்ராமாட்டிஸ்ட். ஸோ இவங்க எல்லாமே ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டங்களை தாங்க அனுபவிச்சிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்க வரலாற்று பேசப்படுற அளவுக்கு பெரிய ஆளாக உயர்ந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஏர்லி லைஃப்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே தே ஹேட் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ். ஸோ நிறைய கஷ்டங்களையும் போராட்டங்களையும் மீறி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நிலையை அவங்க அடைஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஜான் மில்டனும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கஷ்டங்களை தாண்டி வந்திருக்காரு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிக்கப்படைய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேரடைஸ் லாஸ்ட்டை வந்து பார்த்திங்க அவர் எழுதும்போது அவர் வந்து ஒரு கண் பார்வையற்றவராக இருப்பார். ஸோ அவர் சொல்ல அவரோட அசிஸ்டண்ட் எழுதின ஒரு மிகப்பெரிய காவியம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேரடைஸ் லாஸ்ட் போயம். ஸோ இது அவருடைய அவருடைய ஒர்க்ஸஸில் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லக்கூடியது. ஸோ ஹீ ரோட் அட் எ டைம் ஆஃப் ரிலீஜியஸ் ஃப்ளக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் அப்ஹீவல் அண்ட் இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் ஹிஸ் எபிக் போயம் பேரடைஸ் லாஸ்ட். ஸோ ரிலீஜியஸ் ஃப்ளக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் அப்ஹீவல், ஸோ இந்த மத சடங்குகள் சம்பிரதாயங்கள் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் மில்டன் வந்து தன்னுடைய நூல்கள் எல்லாத்தையும் வெளியிட்டிருப்பார். So God blind at the early age and wrote Paradise Lost incomplete blindness. Okay, so சுத்தமாக ஒரு கண்ணே தெரியாது அந்த ஏர்லி ஏஜ் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35-36 வயசு. இட்ஸ் நாட் ஷியோர் அபவுட் தட். பட் அந்த அவருடைய 30s அவர் வந்து கண் பார்வை இழந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ் எ பிளைண்ட் போயட் மில்டன் dictated his verse to a series of aides in his employ. Okay, so John Milton wrote the poem in blank verses. So it's a very important note. John Milton wrote the poem. It is his unique style of writing. So அவருடைய way of style of writingல அது வந்து ஒரு தனிப்பட்ட விஷயம். ஸோ கவிதை அப்படின்னாலே நிறைய வந்து அந்த அணிகலன்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ரைமிங்கோடு இருக்கும் பாருங்கள். கவிதை அப்படின்னாலே அந்த முன்னாடி இருக்கிற வேர்டு பின்னாடி இருக்கிற வேர்டெல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அந்த ரைமிங் வேர்ட்ஸ் தான் வந்து அந்த கவிதைக்கு அழகு சேர்க்கக்கூடியது அப்படின்லாம் கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் இவருடைய போயம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளாங்க் வெர்ஸ், ஒன்று எந்த ஒரு தொடர்பும் இல்லாமலே இருக்கும், ஆனாலும் நல்லாயிருக்கும் அந்த போயம்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேரடைஸ் லாஸ்ட் வாஸ் ரிட்டன் ஆன் த பிப்ளிக்கல் தீம் ஆஃப் த ஃபால் ஆஃப் மேன். வெரி இம்பார்ட்டன்ட். த தீம் ஆஃப் பேரடைஸ் லாஸ்ட் இஸ் த ஃபால் ஆஃப் மேன். ஓகே, இந்த மனிதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து கடவுளுடைய பேச்சை மறுத்தாங்க அப்படிங்கிற உண்மையை வெளிக்காட்டுறது தான் வந்து இது மனிதனுடைய வீழ்ச்சியை பற்றி தான் சொல்லக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபால் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ த நரேஷன் ஆஃப் த போயம் unfolds in the poem Paradise Lost. So Paradise Lost has two narrative arcs. So the one is about the Saturn, Lucifer and the following Adam and Eve. ஸோ நாம் இந்த பேரடைஸ் லாஸ்ட்டில் ரெண்டு பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டு பேருடைய கேரக்டர்ஸ் கதையை சொல்ல போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சாட்டான், லூசிஃபர் அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் ஆதாம் அண்ட் ஏவ்ஸ். ஓகே, ஸோ இவங்களோட ஸ்டோரிஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மில்டன் ஹேஸ் ரிட்டன் ஸோ மெனி ஒர்க்ஸ். ஸோ மில்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இம்பார்ட்டன்ஸ் நிறைய வந்து பாடல்கள் எல்லாம் எழுதியிருக்காங்க. அதில்
ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா Paradise Lost, Paradise Regained, Lycidas and Samson Agonist. So these are the important works of famous works, considered as famous works of John Milton. Okay, so Samson Agonistus, Paradise Lost இது எல்லாமே நம்ம சிலபஸில் இருக்கக்கூடியது தான். ஸோ 2 quotes கொடுத்துருக்கோம். ஸோ these are the quotes by Adam and Saturn in the poems. And now we are going to see the characters. Okay, so characters அப்படின்னும்போது இந்த Paradise Lost was written in 12 books. ஸோ Paradise Lost பார்த்தீங்க அப்படின்னா 12 books இருக்கு. நம் பிஜிடிஆர்பி சிலபஸ் நமக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா புக் 9. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த ஓவரால் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சாதான் உங்களால் வந்து புக் 9ல் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கடவுள் இருக்கார். ஸோ கடவுள் தான் வந்து இந்த முதல்ல இந்த உலகத்தை படைக்கிறார். ஓகே, ஸோ இந்த உலகத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு முதல் நாள் என்ன படைத்தார், 2ஆம் நாள் 3ஆம் நாள் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ 7ஆவது நாள் தான் அந்த சாபத் டே அப்படிங்கிறப்ப தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்களை அவர் படைச்சிருப்பார். ஸோ கடவுளுக்கு வந்து அடுத்தபடியாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், அதாவது அது ஏஞ்சல்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ கடவுளுக்கு அடுத்ததாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூசிஃபர். ஸோ லூசிஃபர் அப்படிங்கிற ஒரு ஏஞ்சல் தான். ஸோ லூசிஃபர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா, கடவுள் வந்து ஒரு உலகத்தை உருவாக்குறாரு, அந்த உலகத்தை பாதுகாக்கிற பொறுப்பை வந்து நம்மக்கிட்ட கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு லூசிஃபர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் கடவுள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he gives to his this opportunity to his son Jesus Christ. ஸோ கடவுள் வந்து தன்னுடைய மகனான ஜீசஸ் கிரைஸ்ட் கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார். ஸோ இதனால் கோபம் அடைஞ்ச லூசிஃபர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கே இருக்கக்கூடிய அதாவது தேவதைகள் இருக்காங்க இல்லையா. ஸோ லூசிஃபர் ஒரு தேவதை தான். ஸோ லூசிஃபர் இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு ஆர்மி மாதிரி ரெடி பண்ணி அவங்க வந்து கடவுளுக்கு எதிராக வந்து போராட்டம் செய்கிறாங்க. ஸோ அப்போ கடவுள் அவங்க எல்லாரும் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா ஹெல்லுக்கு அனுப்பிடுறாரு. அதாவது நரகம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய பாதாள குழி உள்ளார அவங்க எல்லாரையுமே வந்து போட்டுடுறாரு. ஸோ போட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒவ்வொருத்தராக வந்து அங்கேருந்து மேலே ஏறி வருவாங்க. ஸோ இப்போ தான் அந்த லூசிஃபர் அப்படிங்கிற அந்த ஏஞ்சல் முதல்ல வராங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க கூட போராடினாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தராக மேலே ஏறி ஒரு சமமான பகுதிக்கு வர மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இப்போ வந்ததுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க, ஸோ கடவுள் வந்து நம்ம என்ன பண்ணிட்டாரு, நம்மளை ஏமாற்றிட்டாரு. ஸோ நாம் ஏன் வந்து கடவுளுக்கு வந்திருக்கணும், நாம் வந்து தனியாக நமக்குன்னு ஒரு உலகத்தை ஆரம்பிக்கலாம், சரிங்களா. ஸோ நாம் கடவுள்கிட்ட போனால் தானே அங்கே அடிமையாக இருக்கணும், இங்கேயே வந்து நம்ம ராஜாவாக இருக்கலாம். ஸோ நமக்குன்னு தனியாக வந்து ஒரு கோட்டையை கட்டலாம். ஸோ அப்போ தான் அங்கே நரகம், அதாவது அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பேண்டிமோனியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேண்டிமோனியம் இஸ் அ பிளேஸ் வேர் தி சாட்டான் விசிட். ஸோ இப்போ இந்த சாட்டான் அப்படிங்கிற நேமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் வருது. ஓகே, ஸோ லூசிஃபர் அப்படிங்கிற ஏஞ்சல் தான் என்னவா மாறுறாங்க, சாட்டான் அப்படின்னு மாறுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மற்ற அந்த பீல்ஸ்பப், ஓகே, ஸோ முல்சிபர், மொலாக் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே என்ன நேம் பார்த்தீங்கன்னா ஃபாலன் ஏஞ்சல்ஸ். ஸோ அவங்களுடைய பேர் வந்து ஃபாலன் ஏஞ்சல்ஸாக மாறுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சாட்டான் வந்து பேசுகிறார், கடவுளுக்கு எதிராக நம்ம வந்து வேறு ஏதாவது போராட்டம் பண்ணணும். ஸோ அவருடைய பேச்சு ஒரு பெரிய அங்கே இருக்கக்கூடிய எல்லா அந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு வீரம் வர மாதிரி ஒரு உரையை நடத்திட்டு இனிமேல் நாமதே ராஜா. ஸோ இந்த ஹெல்லுக்கு யார் ராஜா அப்படின்னு முடிவு பண்ணும்போது சாட்டான். ஸோ நீங்கள் தான் வந்து இனிமேல் ராஜாவாக இருக்கணும், கடவுள் எப்படி மற்ற விலங்கினங்கள் மற்ற உயிரினங்களை வழி நடத்துகிறாரோ அந்த மாதிரி நீங்கள் தான் எங்களை வழி நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவருடைய அந்த பேச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிட்லர் மாதிரி ஒரு பெரிய ஸ்பேஸ் எல்லாருக்கும் வந்து மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இவங்க எல்லாருமா சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க, கடவுளை வந்து நம்ம எப்படி தோற்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கடவுள்கிட்ட போய் நம்ம இப்போ தானே மோதணும், அப்போ அவரை தோற்கடிக்க முடியாது, அப்போ நம்ம வேறு வழியில் அவரை தோற்கடிக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கடவுள் வந்து புதுசாக வந்து ஒரு உலகமும் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காரு இல்லையா, உருவாக்கியிருக்காரு இல்லையா. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்களோ இல்லை யாராவது ஒருத்தவங்களை போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், பழி வாங்கலாம். ஸோ அவங்கள பழி வாங்கினாலே அது என்னது, கடவுளை பழி வாங்குற மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இறுதியாக வந்து என்ன பண்ணுறாங்க, பூமிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க.
ஸோ இப்போ அந்த அங்கே இருக்கும் போது அந்த ஹெல்லெல்லாம் கட்டக்கூடியவர் யார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதில் பார்க்கலாம். அது எல்லாமே புக் 1, புக் 2, புக் 3 ஒவ்வொரு ஸ்டேஜஸாக சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ புக்கு 9 என்ன நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாட்டான் இருக்காங்க இல்லையா, சாட்டான் வந்து பூமிக்கிட்ட எப்படி வராங்க, அந்த பூமியில் வந்து ஆதாம் ஏவால எப்படி வந்து பழி வாங்குறாங்க அப்படிங்கிறது தான் வந்து புக் 9 இருக்கக்கூடியது. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஆதாம் ஏவாள் வந்து தப்பு பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப போர் நடக்குது. அப்புறம் ஆதாமும் ஏவாலும் பாரடைஸை விட்டு வெளியில் போயிடுறாங்க. ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு கதையாக வந்து புக் 12 வரைக்கும் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து அவுட்லைன் ஸ்டோரி. ஸோ இதில் புக்கு 9 தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய டோட்டல் கேரக்டர்ஸ். ஸோ இப்போ நான் இங்கே கொடுத்துருக்கிறது உங்களுக்கு வந்து டோட்டல் கேரக்டர்ஸ். ஓகே. ஸோ புக் 9 பார்க்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா சம் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் ஒரு 4 பேர் தான். ஆதாம், ஏவாள், சாட்டான் அண்டு கேப்ரியல் அப்படிங்கிற ஒரு 4-5 கேரக்டர்ஸ் தான் நாம் இங்கே பார்ப்போம். ஸோ பாருங்கள், சாட்டான், ஆதாம் அண்ட் ஏவ், காட் த ஃபாதர், காட் த சன், பீல்ஸ்பர்க், பீலியல், மேமான், முல்சிபர், மொலாக், சின், டெத், கேப்ரியல், ரஃபேல், யூரியல், அப்டேல் அண்ட் மைக்கேல். ஓகே. ஸோ these are all the characters. அப்போ சுப்ரீம் கேரக்டர்ஸ் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கதாபாத்திரம் யார் பாருங்கள், காட் அண்ட் த கிறிஸ்ட். ஓகே. நெக்ஸ்ட் 2 types of angels. ஸோ 2 types of angels, குட் ஏஞ்சல் அண்ட் ஈவில் ஏஞ்சல். ஸோ குட் ஏஞ்சல் அப்படிங்கிறது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஃபேல் அண்ட் மைக்கேல். ஓகே. ஸோ ரஃபேல் அண்ட் மைக்கேல். ஸோ ரஃபேல் வந்து அந்த பூமிக்கிட்ட இருப்பாங்க. மைக்கேல் வந்து கடவுளுடைய தூதராக வந்து இவர் தான் வந்து லாஸ்ட்டாக ஆதாமையும் ஏவாளையும் பாரடைஸை விட்டு வெளியில் அனுப்பக்கூடிய கேரக்டர் இவர் தான் மைக்கேல். நெக்ஸ்ட் ஈவில் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டான் அண்ட் பீல்ஸ்பர்க். ஸோ திஸ் சாட்டான் அண்ட் பீல்ஸ்பர்க் போத் ஆஃப் தெம் ஆர் ஸ்ட்ராங் பர்சன்ஸ். இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல புத்திசாலி, நல்ல வந்து திறமையானவங்க, வலிமையானவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பட் அவங்களுடைய அந்த திறமையை வந்து தவறான வழிக்கு பயன்படுத்துகிறாங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, சாட்டான் அண்ட் பீல்ஸ்பர்க். ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் யாருங்க, ஆதாம் அண்ட் ஏவ். அண்ட் சின்னா பாவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல சின் இங்கே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்டர் ஆஃப் சாட்டான். ஓகே. சின் இஸ் அ டாட்டர் ஆஃப் சாட்டான். அந்த டெத் அப்படிங்கிறது சன் ஆஃப் சாட்டான். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் முல்சிபர். ஸோ இந்த முல்சிபர் அப்படிங்கிற கேரக்டர் யார் அப்படின்னா டெவில் built the pandemonium. So Mulciber is a devil who built the pandemonium. That is called Mulciber. Okay. Next பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்லைன் ஸ்டோரியாக நம்ம பார்த்துட்டே போகிறோம். புக் 1 to 6. புக் 1ல என்னென்ன சொல்லியிருக்காங்க, புக் 2ல என்ன இருக்கும் அப்படிங்கிறதுல. அப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு அவுட்லைன் ஸ்டோரிஸ் சொல்லிட்டேன். ஜஸ்ட் ஐ ஹவ் ரீட் இட் நவ். நான் திரும்ப உங்களுக்கு ஒரு தடவை படித்து காட்டுறேன், அப்படியே பாருங்கள். The whole poem tells of Satan's expulsion from heaven, his vengeful tempting of Eve, and the expulsion of Adam and Eve from paradise. Okay. So the whole poem, in the poem என்ன சொல்லுது, Satan's expulsion from heaven. சாட்டான் வந்து அந்த சொர்க்கத்தை ஹெவன்லேருந்து எப்படி தூக்கி எறியப்பட்டாங்க. அப்புறம் his vengeful tempting of Eve. ஸோ ஈவை வந்து அவங்க எவ்வளோ தந்திரமாக வந்து பேசி மயக்கினாங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் எக்ஸ்பல்ஷன் ஆஃப் ஆதாம் அண்ட் ஈவ் ஃப்ரம் பாரடைஸ். ஸோ இந்த பாரடைஸை விட்டு ஆதாமும் ஏவாலும் எப்படி வெளியேறினாங்க. எக்ஸ்பல்ஷன் அப்படின்னா வெளியேற்றுதல். ஸோ இதுதான் வந்து ஸ்டோரிஸ். ஓகே. ஸோ த டோட்டல் புக்ஸ் ஹோல் போயமே இதுதான். புக் 1 பாருங்க. சாட்டான் அண்ட் ஹிஸ் ஃபெலோ ரெபல்ஸ் அவேக் இன் ஹெல், பில்ட் த பேலஸ் ஆஃப் பாண்டிமோனியம் அண்ட் செட்ஸ் எ கவுன்சில். ஓகே. ஸோ சாட்டான் அண்ட் ஹிஸ் ஃபெலோ ரெபல்ஸ். ஸோ ஃபெலோ ரெபல்ஸ் அப்படின்னா அந்த எனிமீஸை தான் ரெபல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அந்த ஹெல்லேருந்து இப்போ தான் வந்து சுய நினைவு எல்லாரையும் வந்து தூக்கி ஹெல்லில் போட்டார் கடவுள். ஓகே. இப்போ அவங்க கண் விழித்து ஒவ்வொருத்தராக எழுந்திரிச்சு வராங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, தனியாக ஒரு பேலஸ் கட்டிக்கிறாங்க, ஒரு கோட்டையை உருவாக்குறாங்க, நரகம் அப்படிங்கிற ஒரு கோட்டையை உருவாக்குறாங்க. ஸோ த பேலஸ் நேம் இஸ் கால்ட் பாண்டிமோனியம். ஓகே. த பேலஸ் நேம் இஸ் பாண்டிமோனியம் அண்ட் சிட்டின் கவுன்சில். ஸோ ராஜாவா லூசிஃபர் அப்படிங்கிற ஏஞ்சல் என்னவா மாறுறாங்க, சாட்டான் அப்படின்னு மாறுறாங்க. புக் 2ல பாருங்க. The fallen angels debate how best to retaliate against or appease God. Okay.
ஸோ செகண்ட் புக்கில் எல்லா ஏஞ்சல்ஸ், அந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே ஏஞ்சல்ஸாக இருந்தவங்க தான். இப்போ அவங்களோட நேம் என்னது, த ஃபாலன் ஏஞ்சல்ஸ். ஓகே, ஸோ இந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை ஒரு டிபேட்னா விவாதம். ஓகே, கடவுளை வந்து எப்படி வந்து அழிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விவாதத்தை ஏற்படுத்துகிறாங்க. Saturn embarks for the newly created earth to seek the revenge. ஸோ லாஸ்ட் ஃபைனலாக சாட்டன் என்ன சொல்கிறாரு, நாம் பழி வாங்கக்கூடிய இடம் எது, நியூலி கிரியேட்டட், தட் இஸ் த எர்த், புதுதாக உருவாக்கப்பட்ட அந்த பூமியை தான் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய டார்கெட்டாக மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நவ் அட் த கேட்ஸ் ஆஃப் த ஹெல் he meets sin and death. ஸோ அட் த கேட்ஸ் ஆஃப் த ஹெல், அந்த நரகத்துடைய நுழைவு வாசலில் யாரை பார்க்குறாரு, சின், பாவமையும் இறப்பையும் பார்க்குறாரு. ஸோ பாவம் பண்ணவங்க என்ன அடுத்தது என்னத்தை தழுவுவாங்க, மரணத்தை தழுவுவாங்க. ஸோ இந்த மரணத்தை தழுவுனவங்க எங்கே வராங்க, இந்த நரகத்துக்கு வருவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட்டான் வந்து பூமியை நோக்கி வருவார். ஸோ அவர் எந்த வழியாக போகிறாரு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருந்து, இந்த சின்னும் டெத்தும் இருக்காங்க இல்லையா, ஸோ தே வில் பில்ட் எ பிரிட்ஜ் டு த எர்த் டு த ஹெல். ஸோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, பூமிக்கும் இந்த நரகத்துக்கும் ஒரு பாலத்தை கட்டுவாங்க. சாட்டான் திரும்ப வர்றதுக்கான ஒரு வழியை அவங்க கட்டி முடிப்பாங்க. ஸோ புக் 3 பாருங்கள். சாட்டான்ஸ் ஜேர்னி இஸ் அப்சர்வ்டு ஃப்ரம் ஹெவன். ஸோ இதை எல்லாத்தையும் கடவுள் வந்து அங்கே என்ன பண்ணுறாரு, பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ த சன் ஆஃபர்ஸ் டு சாக்ரிஃபைஸ் ஹிம்செல்ஃப் டு ரெடீம் த ஹியூமன் கைண்ட் ஃப்ரம் த சின் into which the Saturn will lead it. ஓகே, ஸோ இதை பார்த்துட்டு இருந்த கிறிஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா, நானாக முன் வர்றார். த சன் ஆஃபர்ஸ் டு சாக்ரிஃபைஸ் ஹிம்செல்ஃப், தானாக முன் வர்றார். நான் வந்து என்ன பண்ணுறேன், மனித குலங்களை காக்கிறேன், சரிங்களா. மனிதன் வந்து என்ன பண்ணுவாங்க, அழிஞ்சு போவாங்க, இந்த பாவங்கள்லாம் செய்யப்பட்டுருவாங்க. ஸோ அந்த பாவங்கள்லேருந்து நான் அவங்களுக்கு விடுதலை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அவராக முன் வந்து சொல்கிறார். ஸோ நவ் புக் 4 பார்த்தீங்க அப்படின்னா, Saturn reaches the garden and plots to make Adam and Eve sin by eating of the tree of knowledge. ஓகே, ஸோ புக் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா சாட்டான் வந்து அந்த கார்டனை ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ கார்டனை ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்களை எப்படி பழி வாங்கலாம் அப்படின்னு அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஸோ அப்போ பார்க்கும்பொழுது அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதாம் ஈவ் அவங்க 2 பேரையும் the ட்ரீ ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரூட்டை மட்டும் சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எப்படியாவது ஈவன் என்ன பண்ணணும், அந்த ஃப்ரூட்டை சாப்பிட வைக்கணும். இதுதான் வந்து அந்த சாட்டனுடைய டார்கெட். ஓகே, ஸோ ஆன் ஹிஸ் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் டு செடியூஸ் ஈவ் இன் ஹர் ஸ்லீப் he is apprehended by the angel Gabriel. ஸோ முதல்ல அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த போயிட்டு ஈவை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தூக்கத்தில் இருக்கும் பொழுதே மயக்கிற மாதிரி பேசுகிறது, அதுதான் வந்து செடியூஸ். ஸோ ஈவை வந்து என்ன பண்ணுறாங்களா, மயக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ட்ரை பண்ண போவாங்க. பட் அதை வந்து யார் பார்த்துருவாங்க அப்படின்னா, கேப்ரியல். ஸோ கேப்ரியல் இஸ் த ஏஞ்சல் ஹூ காட்ஸ் த எர்த். ஸோ எர்த்தை கவனிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க தான் வந்து கேப்ரியல். ஸோ கேப்ரியல் இவங்க கூட இன்னும் சில ஏஞ்சல்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்கக்கிட்டையும் சாட்டானை பற்றி சொல்லி வச்சு, சாட்டான் வந்து உள்ளாரியே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லா பக்கமும் அவங்க தூதர்களை அனுப்பி வச்சுருப்பாங்க. அப்படி இருக்க சாட்டான் வந்து என்ன பண்ணிடுறாங்க, உள்ளார வந்துடுவாங்க. ஸோ இதை கேப்ரியல் வந்து பார்த்துட்டு அவங்க திரும்பவும் அந்த பூமியை விட்டு வெளியில் தூக்கி போட்டுடுவாங்க. ஸோ புக் 5 பாருங்கள். ரஃபேல் டைன்ஸ் வித் ஆதாம் அண்ட் ஈவ் அண்ட் டெல்ஸ் தம் த ஸ்டோரி ஆஃப் சாட்டான்ஸ் ரெபல்லியன் இன் ஹெவன். ஓகேங்களா. ஸோ புக் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா, ரஃபேல் வந்து ஆதாம் கிட்டையும் ஈவ் கிட்டையும் ஹெவனில் என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி போர் நடந்திருக்கும். ஸோ அந்த போரில் இந்த லூசிஃபர்ஸ் தோற்று போயிருப்பாங்க. அதனால் பழி வாங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, கடவுளை பழி வாங்கிறத நினச்சி உங்ககிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க, பல வேடங்களை விட்டு ஏதாவது தப்பு பண்ண நினைப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லி எச்சரிக்கை பண்ணுவாங்க. ஓகே, புக்கு 6 பாருங்கள். புக் 6ல் வந்து பார்த்தீங்கன்னா, ரஃபேல் டெல்ஸ் ஆஃப் த வார் இன் ஹெவன். ஓகே, அங்கே நடந்த போரை பற்றியும் அந்த எக்ஸ்பல்ஷன் ஆஃப் சாட்டான் அண்ட் த ரெபல் ஏஞ்சல்ஸ் பை த சன் ஆஃப் காட். ஓகே, ஸோ இவங்க எல்லாரை பற்றியும் அவர் சொல்கிறார். நெக்ஸ்ட் பாருங்கள், புக் 7 to 12. புக் 7ல் பார்த்தீங்கன்னா, ரஃபேல் டெல்ஸ் ஆஃப் த கிரியேஷன் ஆஃப் த வேர்ல்ட் இன் 6 days.
ஓகே. ஸோ கடவுள் வந்து முதல் நாள் என்ன படைச்சாரு, இரண்டாம் நாள் என்ன படித்தாங்க, மூன்றாம், அப்புறம் ஒவ்வொரு நாளாக சொல்லிகிட்டே வராங்க. 8th பாருங்கள், புக் 8th வந்து ஆதாம் டெல்ஸ் ரஃபேல் ஆஃப் ஹிஸ் ஓன் கிரியேஷன் அண்ட் மீட்டிங் வித் த ஈவ். அதுக்கப்புறமா கடைசியாக இறுதியாக வந்து ஆதாம் வந்து எப்படி ஆதாம் சொல்லுவார், ஸோ நான் எப்படி உருவானேன். ஸோ ஈவ் பார்த்தீங்க ஆதாமுடைய அந்த முதுகெலும்பிலிருந்து தான். ஸோ ஷி ஹஸ் டேக்கன் த செல் ஃப்ரம் ஹிஸ் போன் மேரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கேருந்து எடுக்கப்பட்ட ஒரு இதுலேருந்து தான் இந்த ஈவை உருவாக்குனாரு அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து புக் 8 அண்ட் புக் 9 பாருங்கள். Saturn returns in the guise of a serpent and tempts Eve to eat the forbidden fruit. ஸோ இதுதான் நம்மளுடைய சிலபஸ். சாட்டான் வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ சர்பண்ட் வேஷத்தில் ஈவு கிட்ட வந்துடுவாங்க. ஸோ ஈவை வந்து என்ன பண்ணுவாங்க, ஷீ டெம்ப்ஸ் ஈவ் டு ஈட் த ஃபார்பிடன் ஃப்ரூட். அந்த பழத்தையே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதை சாப்பிட வச்சுருவாங்க. லேர்னிங் வாட் ஷீ ஹாஸ் டன், ஆதாம் கன்சன்ஸ் டு ஈட் ஆஸ் வெல். ஸோ லேர்னிங் வாட் ஷீ ஹாஸ் டன், ஆதாம் செய்த தவறை வந்து, அதாவது ஈவ் செய்த தவறை வந்து ஆதாம் புரிஞ்சுக்கிட்டு, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ ஆதாம் அதாவது ஏவாள் மட்டும் தனியாக கஷ்டப்படக்கூடாது, ஏவாள் என்ன கஷ்டப்படுறாங்களோ அதே கஷ்டத்தை தானும் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பழத்தை அவரும் சாப்பிட்றார். ஓகே. ஸோ தே ஃபால் விக்டிம் டு லஸ்ட், ஷேம் அண்ட் மியூச்சுவல் ரீக்ரிமினேஷன். ஸோ இந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்க, தவறு பண்ணுறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து என்ன புரியுது, அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த வெக்கம், கோபம், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் ஏற்படுது. ஸோ அதாவது மனிதருக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மனிதர் உருவாக்குனார் கடவுள். ஸோ உங்களுக்கு வந்து எல்லா விதமான சந்தோஷங்களும் இங்கே இருக்கும். அதாவது அறியாமை, அதாவது எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் எந்த ஒரு உணர்வுகள், அதாவது அன்பு இருக்கும், 2 பேருக்கும் நடுவில் நல்ல அன்பு இருக்கும். ஸோ பசிச்சா சாப்பிடுவாங்க, நல்லா விளையாடுவாங்க, அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளார வந்து மற்றபடியான உணர்வுகள், காமம், கோபம், சோகம் இதெல்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் மரணமே இல்லை, ஆனால் இனிமேல் என்ன ஆகும், அவங்களுக்கு மரணம் உண்டு அப்படிங்கிற அந்த கட்டத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. அதுதான் வந்து புக் 9 சொல்லியிருக்கக்கூடியது. அடுத்ததாக புக் 10 பார்த்தீங்கன்னா சாட்டான் ரிட்டர்ன்ஸ் இன் ட்ரைம்ஸ் டு ஹெல். ஸோ இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு சாட்டான் என்ன பண்ணுது, திரும்ப ஹெல்லுக்கு கிளம்புது. அங்கே போய் பார்த்தா பட் ஹீ அண்ட் ஹிஸ் டெவில்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு ஸ்னேக்ஸ். அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஸ்னேக்ஸ் எல்லா விலங்குகளுமே வந்து பார்த்திங்கன்னா நடந்து வரக்கூடிய விலங்குகளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் வந்து நான் படைச்ச அந்த உலகத்தையே வந்து மாத்திர மாதிரி பண்ணிட்டல, அதனால என்ன பண்ணுறாருன்னா திரும்ப அவங்க சபிக்கிறார், நீ இனிமேல் வந்து அந்த மண்ணோடு தான் ஊர்ந்து வரணும். சரிங்களா, செர்பண்ட் மாதிரி வேஷம் போட்டுட்டு போனோம் இல்லையா, இந்த செர்பண்ட்ஸ்லாம் என்ன பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது, தரையோட தரையாக உன்னோட அந்த பெல்லி, உன்னோட உடம்பு பகுதி வந்து ஊர்ந்து வர மாதிரி தான் நீ நடக்கணும். சரிங்களா, உன்னை பார்த்தாலே என்ன பண்ணணும், எல்லாரும் பயப்படணும், உன்னை அடிக்கணும், இதுதான் உனக்கு வந்து நான் கொடுக்குற சாபம். இப்போ பாம்பை கண்டாலே யாராவது பாம்பு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு கூப்பிட்டு நம்ம வரவேற்போமா? இல்லை. இப்போ பாம்புனாலே அடிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு, அதாவது அந்த தவறான எண்ணம் வந்தாலே அதை விட்டு விலகி வந்துடணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த ஸ்டோரி. ஓகே. ஸோ இப்போ அவர் கொடுத்த சாபத்தினால தான் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பாம்பாக மாறிடுறாங்க எல்லாருமே. அண்ட் டெவில்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு ஸ்னேக்ஸ் அண்ட் ஆதாம் அண்ட் ஈவ் ஆல்சோ பியோமெண்ட் தேர் ஸ்டேட். அவங்களுடைய அந்த நிலையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி நிலையில் இருந்தாங்க அப்படிங்கிறத உணர்ந்து அதுக்கப்புறம் அவங்க மாறிக்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபஸ்ட்டு இதில் ஆதாம் ஏவாள் அப்படிங்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஆண் பெண் அப்படிங்கிற அந்த பேதம்லாம் இல்லாமல் அவங்க பாட்டு ஆடைகளே இல்லாமல் கூட இருந்தாங்க. ஸோ இந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அவங்களுக்குள்ளார அந்த ஒரு உணர்வு வரும். ஸோ நாம் வந்து நேக்கடாக இருக்கிறோம் ட்ரெஸ் இல்லாமல். ஸோ அந்த நம்மளுடைய அந்த உடலை வந்து மறைக்கிறதுக்காக அவங்க முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில தழைகளை எடுத்து தங்களுடைய உடல் பாகங்களை மறைச்சிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தோணும். அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. புக் 11 பார்த்தீங்கன்னா த ஏஞ்சல் மைக்கேல் டெல்ஸ் ஆதாம் அண்ட் ஈவ்
that they must depart from paradise. Okay, first he reveals to Adam the future of humankind. So Adam ஏவாள் ரெண்டு பேருமே என்ன பண்ணணும், இந்த பாரடைஸை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் இப்போ நீங்கள் ரெண்டு பேர் போகிறீங்க இல்லையா, உங்களை மூலயமா தான் இந்த உலகமே உருவாக போகுது. இந்த உலகம் உருவாக என்ன பண்ணு, நீ எப்படி ஆசையினால பேராசையினால ஏமாந்தியோ அதே மாதிரி என்ன ஆகும், உன்னோட வருங்காலமும் ஏமாறும். ஸோ அப்போ என்ன பண்ணுவார், கடவுள் தான் வந்து உங்களை காப்பாற்றுவார். எதிர்காலத்தில் கடவுள் பற்றின வருகை எல்லாத்தையும் அவங்க சொல்லி அனுப்புவாங்க. ஸோ மைக்கேல் continues his revelation including the coming of Chris hand. Okay, so Chris hand in hand Adam and Eve departs from paradise. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புக் 12ல இருக்குது. ஓகே, ஸோ ஐ ஹோப் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த அவுட்லைன் ஸ்டோரி. பாரடைஸ் லாஸ்டோடைய அவுட்லைன் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டீட்டெயில்டாக வந்து பாரடைஸ் லாஸ்டோட 9th இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் the book 9 opens with Milton's final invocation. So he says he must now changes his notes, that is his poem to tragic. Okay, so the book opens with the final invocation. So invocation means prayer. Invocations அப்படின்னா prayer அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ he calls some muses. ஸோ ஒரு கவிதை எழுதுறதுக்கு முன்னாடி இந்த கவிதை இல்லைன்னா இந்த கதை ரொம்ப அழகாக வரணும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மக்கள்கிட்ட போய் சென்றடையணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வணங்குவாங்க. அதே மாதிரி தான் ஜான் மில்டனும் இந்த பாரடைஸ் கிளாஸ் 9th யூனிட்டை எழுதும் பொழுது வணங்குறார். ஓகே, ஸோ அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மில்டன் சேஸ் that his theme is more heroic than all the martial epics of Homer, Virgil and Spenser that have preceded him. Okay, the themes of those poems are not that which justly gives the heroic name to a person or to a poem. ஸோ இவங்க எல்லாரும் எழுதின, அதாவது ஏற்கனவே பெரிய பெரிய எபிக் போயம்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள மாதிரி ஹோமர், விர்ஜில் அண்ட் ஸ்பென்சர் ஸோ அவருக்கு முன்னாடி எழுதுனாங்க. இந்த மாதிரி இல்லாமல் இவரோடது இன்னும் என்னவா இருக்குது, கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒரு ட்ராஜிக் அப்படின்னாலே ஹீரோஸ் இறந்துரு வர்றது தான் ட்ராஜடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஹீரோ இறக்க மாட்டார், பட் தெர் வாஸ் எ ஃபால், அதை தான் அவர் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் ரொம்ப அவங்கள விட என்னோட புக்ஸ் நல்லா கரெக்டாக அழகாக வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் கடவுளெல்லாம் வணங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுறார். ஓகே, ஸோ இதை பாருங்கள், த சன் செட்ஸ் அண்ட் த நைட் ஃபால் ஆஸ் த சாட்டர்ன் ரிட்டர்ன்ஸ். ஸோ சூரிய ஒளியில் என்ன பண்ண முடியாது, அவங்க தேட முடியாது, ஏன்னா கேப்ரியல் தான் எல்லா பக்கமும் வந்து ஆளுகளை நிறுத்தி வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் இருட்டினதுக்கு அப்புறமா தான் சன்செட்ஸ், சூரியன் மறைந்ததுக்கு பிறகு தான் அந்த இருட்டில் தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி பூமிக்குள்ளார நுழையிறது, எந்த பக்கமாக போகலாம் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிப்பாங்க. Fearless and bent on man's destruction to the garden. So he has been gone for about a week. ஸோ 1 week, ஒரு வார காலங்கள் என்ன பண்ணுறாங்க, தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த கார்டனுக்குள்ளார போகிறதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாங்க. எங்கே அப்படின்னு பாருங்கள், தேர் இஸ் எ ரிவர் த டைக்ரிஸ் அப்படிங்கிற ஒரு நதிக்கரை இருக்குது. ஸோ அந்த நதி என்ன ஆகுது அப்படின்னா, தட் ஃப்ளோஸ் அண்டர் கிரவுண்ட் அண்ட் ரீஎமர்ஜஸ் ஆஸ் எ ஃபவுண்டைன் இன் பாரடைஸ். ஸோ சாட்டன் யூசஸ் திஸ் ரிவர் டு கெட் பேக் இன் டு த கார்டன். ஸோ இந்த கார்டனுக்குள்ளார போகிறதுக்கான ஒரு வழி என்ன அப்படின்னா டைக்ரிஸ் அப்படிங்கிற ஒரு நதி. ஸோ இந்த நதி வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமிக்கு அடியில் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த பூமிக்கு அடியில் உள்ளாரியே அப்படியே போனால் அதோடைய அடுத்த பகுதி வந்து எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாரடைஸில் ஒரு பெரிய ஃபவுண்டைனாக உருவாயிட்ருக்கு அப்படின்னு கேள்விப்படுறாங்க. ஸோ அதனால் இந்த பூமிக்கு அடியில் கேப்ரியலோட கண்ணுக்கு தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, அது உள்ளார போய் அங்கே அது மேலே ஏறி வந்துடலாம் அப்படின்னு போகிறாங்க. ஓகே, ஸோ see, Saturn uses this river to get back into the garden. அப்போ அந்த கார்டன் உள்ளாரத்துக்கு போகிறதுக்கு சரியான வழி இதுதான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. Next, he decides to become a serpent to execute his designs against Adam and Eve. Okay, ஸோ இந்த ஆதாம் ஏவில் யாரை வந்து அவங்க
யாரை வந்து பேசி மயக்கலாம் அப்படின்னு தேர்ந்தெடுக்கும் போது ஏவ் அப்படிங்கிற கேரக்டர் தான் அவங்க சூஸ் பண்ணுறாங்க. ஆதாமை சூஸ் பண்ணலை, ஏவால தான் முதல்ல அவங்க சூஸ் பண்ணுறாங்க. ஸோ பிஃபோர் that, though he burst out in complaint, saying the earth is really beautiful, with what delight could I have walked thee round, he exclaims. ஓகே, ஸோ ஏவை வந்து டெம்ப்ட் பண்ணலாங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. த எர்த் இஸ் ரியலி பியூட்டிஃபுல். ஸோ இந்த பூமி எப்படி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, கடவுள் எவ்வளோ அழகாக வந்து இந்த இடத்த படைச்சிருக்காரு, அப்பா இவ்வளோ ஒரு அழகான இடத்த நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட்டான் வந்து வருத்தப்படுற அளவுக்கு என்ன பண்ணுறாரு, அந்த பூமியை அவங்க சுற்றி பார்க்குறாங்க. சேயிங் த எர்த் இஸ் ரியலி பியூட்டிஃபுல். ஓகே, it turns out though that Saturn really can't enjoy it. Whole thing just makes him mad. ஸோ அந்த சேட்டானால் என்ன பண்ண முடியல, முழுமையாக வந்து அதை என்ஜாய் பண்ண முடியல. ஓகே, ஸோ நாம் இல்லாத இடம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஏக்கத்தை தான் அவங்க முதல்ல அவங்க கொண்டு வராங்க. ஓகே, she can't enjoy, the whole thing just makes him mad. So now he is not hoping to become happy because of what he is doing. He just wants to make others as miserable as he is. ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு சந்தோஷமான தருணத்தை அந்த சேட்டானால் என்ன பண்ண முடியல, என்ஜாய் பண்ண முடியல. ஸோ அதுக்கு பதிலாக அவங்களுக்கு என்ன வருது, கோபம் தான் வருது. எப்படி நாம் என்ஜாய் பண்ணாமல் இருக்கிறோமோ அதே மாதிரி என்ன பண்ணக்கூடாது, வேறு யாருமே வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடாது இந்த பூமியில், நாம் இல்லாத இந்த இடத்துல வேறு யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்தாச்சு. ஓகே, அந்த சேட்டானுக்கு வந்தாச்சு. தட் இஸ் ஹியர். ஸோ ஹீ சர்ச்சஸ் த்ரூஅவுட் த நைட் ஃபார் த சர்பண்ட். ஹீ ஃபைண்ட்ஸ் ஹிம். த ஹிம் இஸ் ரெஃபர் டு சர்பண்ட். த ஹிம்னு சொல்கிறோம் இல்லையா, இது யாரை ரெஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா த சர்பண்ட். அண்ட் என்டர்ஸ் த்ரூ ஹிஸ் மவுத் அண்ட் வெயிட்ஸ் அன்டில் டான். ஸோ இப்போ பூமிக்குள்ளார வந்தாச்சு, அந்த பேரடைஸ் கிட்ட வந்தாச்சு. ஸோ ஈவை வந்து நம்ம எப்படி டெம்ப்ட் பண்ணுறது, யார் வேஷத்தில் போய் ஈவுக்கிட்ட பேசுறது அப்படிங்கிறத ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி இறுதியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்பண்ட்டை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ பாம்பு இருக்கு இல்லையா, ஸோ அந்த பாம்போட வடிவத்தில் நம்ம என்ன பண்ணலாம், ஈவை போயிட்டு டெம்ப்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பாம்பு மாதிரி அந்த பாம்பை முதல்ல தேடி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ கண்டுபிடிச்சிட்டு ஹி ஃபைண்ட்ஸ் ஹிம், த சர்பண்ட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் என்டர்ஸ் த்ரூ ஹிஸ் மவுத் அண்ட் வெயிட்ஸ் அன்டில் டான். டான் அப்படின்னா விடியல். ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணாங்க, அந்த வாய் வழியாக அந்த பாம்பினுடைய உடலுக்குள்ளார அந்த சேட்டான் போயாச்சு. சரிங்களா? ஸோ விடியலுக்காக மறுநாள் காலையில் காத்துட்ருக்கட்டும், அப்படி வந்த உடனே அவங்கக்கிட்ட பேசி மயக்கடையலாம் அப்படிங்கிற முடிவோடு இருக்காங்க. As the sun rises, Adam and Eve come forth. ஸோ சூரியன் உதித்த மாதிரியே உடனே என்ன பண்ணுறாங்க, ஆதாமும் ஏவாலும் வெள்ளை எழுந்து வராங்க. Eve suggests to Adam that they divide their labor. Often when working together, they don't get anything done. ஸோ அதாவது இப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எழுந்து வந்த உடனே ஈவ் என்ன சொல்கிறாங்க, ஸோ அந்த கார்டனை வந்து அவங்க க்ளீனாக வச்சுக்கிறது தான் வந்து அவங்களோட வேலையே. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒன்றார் தானே என்ன பண்ணுறோம், நீ எப்போ பாரு பேசிட்டு விளையாடிக்கிட்டே இருக்கிற, அந்த வேலையை முடிக்கவே முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி நான் தனியாக போகிறேன். ஸோ நம்மளோட வேலைகளை பிரிச்சுக்கலாம், நீ இந்த பக்கம் நான் அந்த பக்கம், யார் சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஆஸ் ஒன்றா இருந்தால் என்ன பண்ண முடியல, ஆஸ் வென் ஒர்க்கிங் டுகெதர் தே டோன்ட் கெட் எனிதிங் டன். எந்த ஒரு வேலையும் உருப்படியாக செய்யறது, தனித்தனியாக இருந்தால் என்ன பண்ணலாம், செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஆதாம் ரெஸ்பான்ஸ் பை சேயிங் லேபர் இஸ் நாட் சச் எ பிக் டீல் that they can't rest and take it easy. Okay, so Adam responds, labor is not such a big deal. ஸோ ஒரு ஆள் வைக்கிறதோ, அதாவது வந்து அவங்களுக்கு பணம் கொடுக்குறதோ என்ன தெரியல, ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். ஓகே, ஸோ அதாவது ஆதாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை செய்கிறது முக்கியம் இல்லை, சேட்டான் கிட்ட மாட்டிக்கக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. But Eve wants to get away for a while. That's okay with him. Okay, because solitude sometimes is the best society.
ஸோ ஆனால் ஈவ் என்ன பண்ண முடியல, எனக்கு கொஞ்ச காலம் தனிமையில் இருக்கணும், நான் தனியாக போய் வேலை செய்கிறேன். ஈவ் வாண்ட்ஸ் டு கெட் அவே ஃபார் எ வைல் அப்படின்னா ஒரு கொஞ்சம் நேரம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. That's okay with him because ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா solitude sometimes is best society. ஸோ எப்போயுமே எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருக்கிறத விட சில நேரங்களில் எல்லாரையும் தவிர்க்கிறது, தனிமையில் இருக்கிறது ஒரு எதேச்சியான விஷயம், நல்ல விஷயமும் கூட அப்படின்னு சொல்கிறோம். Now Adam is uneasy though. He reminds Eve that they have been warned about the Satan and that they are better off together. ஆதாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, ரிமைண்ட்ஸ் ஈவ். ஸோ அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயம், சேட்டானை வந்து தனியாக எங்கேயும் அனுப்புறதுக்கு பயப்படுறாரு. ஏன்னா ரஃபேல் வந்து கொண்டு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, ஸோ அதனால் அவர் பயப்படுறார். ஓகே, ஸோ ஆதாம் ரெஸ்பான்ஸ் பை சேயிங் தட் ஹீ டசன்ட் டவுட் ஹர் எபிலிட்டி டு ரெசிஸ்ட் த டெம்டேஷன். ஹீ ஜஸ்ட் திங்ஸ் இட் வுட் பி டிஸ்ஹானரபிள் ஃபார் ஹர் டு சஃபர் த டெம்டேஷன் அலோன். அதாவது ஈவை வந்து தனியாக எங்கேயும் அனுப்ப மாட்டேன்னு அவர் சொன்னதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவ் கோவப்படுறாங்க. அப்போ நீங்கள் வந்து என்னை சந்தேகப்படுறீங்களா அப்படின்ற மாதிரி. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் வந்து உன்னை போகக்கூடாதுன்னு சொல்கிறது உன்னை சந்தேகப்படுறதில்ல, நீ ஏதாவது தனியாக போய் பிரச்சனையில் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஓகே, ஸோ பாருங்கள், Eve is not crazy about Adam's comment. So he says in return that she is upset that Adam has his doubts about her. So Adam வந்து தன்னை சந்தேகப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அழறாங்க. So Adam responds by saying, நான் வந்து என்ன சொல்கிறேன், நீ வந்து உன் மேலே தவறு சொல்லலை, பட் நீ தனியாக போய் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், Eve responds saying that temptation in itself isn't not a bad thing. It will only prove how strong she and Adam are and how evil the Satan is. Okay, so ஆதாமுடைய மனசை அவங்க எப்படியாவது என்ன பண்ணுறாங்க, பேசி மாற்றி நான் தனியாக போகிறேன் அப்படிங்கிற பர்மிஷனை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு போயிடுறாங்க. Adam replies with some remarks about the importance of trial and concludes by telling Eve that he doesn't want to make her work with him against her will. ஓகே, ஆதாம் வந்து சொல்கிறார், ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட், ட்ரையல் அப்படின்னா ஜட்ஜ். ஓகே, ஸோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரையல் கன்க்ளூட்ஸ் பை டெல்லிங் ஈவ். ஓகே, ஸோ தட் ஹீ டசன்ட் வாண்ட் டு மேக் ஹர் ஒர்க் வித் ஹிம் அகைன்ஸ்ட் ஹர் வில். வில் அப்படின்னா விஷ்ணு அர்த்தம், இந்த இடத்துல விருப்பம். சரிங்களா, ஸோ விருப்பத்துக்கு எதிராக என்ன பண்ணக்கூடாது, நடந்துக்கக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்குது. ஆனால் அதே சமயம் என்ன பண்ணிருக்காங்க, ரஃபேல் சொன்னதையும் நாம் கேட்கணுமே அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம். ஸோ ஈவ் சேஸ் she will be back by noon or so and that such a proud foe as Satan is wouldn't dare attempt to mess with the weaker sex. ஓகே, ஸோ இப்போ இவங்க இன்னொரு ரீசன் என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் போகிறேன் ஈவ் வந்து சொல்கிறாங்க. ஈவ் சேஸ் she will be back by noon. நான் வந்து தனியாக போயிட்டு சீக்கிரமாகவே வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறேன். அது மட்டும் இல்லை, ஈவ் வந்து அதாவது சேட்டான் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு பிரேவ் ஏஞ்சல் மாதிரி தானே. ஸோ அவங்க வந்து என்னை வந்து என்கிட்ட சண்டை போடுறதுக்கோ இல்லை வந்து என்னை வந்து டெம்ப் பண்ண மாட்டாங்க. இது அவங்களுக்கே வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருக்கும். அதனால she never comes. வீக்கர் செக்ஸ். ஸோ இந்த வீக்கர் செக்ஸ் அப்படிங்கிறது யாரை சொல்கிறோம், ஃபீமேல் செக்ஸ், ஃபீமேல் பீப்புள்ஸு சொல்கிறோம். ஸோ அதனால் அவங்க கிட்ட போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. அதாவது அந்த சர்பண்ட் சாட்டான் வந்து தன்னை கிட்ட நெருங்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சாட்டான் இஸ் ஓகே பிகாஸ் தட் வுட் மேக் ஹிஸ் பனிஷ்மெண்ட் ஆல் த மோர் ஷேம்ஃபுல். இது வந்து அந்த சேட்டானுக்கு தான் வந்து என்னது ஏன் கூட மோதுறாங்க அப்படின்னா அது சேட்டானுக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. Satan is now waiting in the bushes for Eve. He had been hoping to find her alone and behold his wish has come true. ஓகே, சேட்டான் வந்து ஒரு புதர் பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு எப்போ வந்து ஈவ் தனியாக வரும், எப்போவுமே ஆதாம் கூடயே இருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ ஈவை வந்து எப்படி தனியாக கொண்டு வர்றது அப்படின்னு ரொம்ப யோசிச்சுருப்பாங்க. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஈவே என்ன பண்ணிடுறாங்க, தனியாக வந்துடுறாங்க. ஆஹா,
நாம் வெயிட் பண்ணதே இதுக்காக தான், அப்போ இந்த தருணத்தை அழகாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Saturn can't believe how gorgeous the Eve is. Seeing her is like being pent up in a disgusting city and then going out to the country for some fresh air. For a moment, Saturn forgets his hate. அதாவது இப்போ யாரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஈவ் அப்படிங்கிற கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஈவை பார்த்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து அது எல்லாருமே இல்லை, அதாவது சாட்டானால் நம்ப முடியல, இவ்வளோ ஒரு அழகான ஒரு பெண்ணா ஈவை பார்த்து. ஓகே, இவ்வளோ ஒரு அழகான ஒரு பெண்ணா. சாட்டான் கான்ட் பிலீவ் ஹவு கார்ஜியஸ் த ஈவ் இஸ். ஓகே, ஸோ சீயிங் ஹர் இஸ் லைக் பீயிங் பென்ச்சப். ஸோ இவ்வளோ ஒரு அழகான ஒரு நிமிஷத்தில் சாட்டான் என்ன பண்ணுறாங்க, தான் பழி வாங்கக்கூடிய எண்ணத்தையே அப்படியே விட்டுறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய அழகில் அப்படியே மயங்கி போய் நிற்கிறாங்க. தென் ஹி ஸ்னாப்ஸ் அவுட். He snaps out and tells himself not to forget about the hate and revenge that brought him here. Okay, so இப்போ என்ன பண்ணுறாங்க, தனக்கு தானே சொல்லிக்கிறாங்க, ஆஹா ஈவ் வந்து ரொம்ப கார்ஜியஸ், ரொம்ப அழகாக இருக்கிறாங்க, ஆனால் அதுக்காக நாம் என்ன பண்ணக்கூடாது, அவங்கள பழி வாங்காமலாம் இருக்கக்கூடாது. நாம் இந்த பூமிக்கு எதுக்கு வந்தோம், 2 பேரை பழி வாங்கணுங்கிறது தானே. ஸோ அந்த வேலையில் நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. திரும்ப அவங்கள பார்த்து அழகில் மயங்கி விழறாரு, ஆனால் திரும்ப வந்துடுறாரு. தட் இஸ் இயர். ஸோ ஹீ ஆல்சோ மேக்ஸ் சம் ரிமார்க் அபவுட் ஹவு மச் ஈஸியர் திஸ் இஸ் கோயிங் டு பி வித் ஜஸ்ட் ஈவ். ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன ஆகுது, இந்த அழகை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஈவை வந்து சீக்கிரமாக வந்து என்ன பண்ணிடலாம், டெம்ப்ட் பண்ணிடலாம், அதாவது அவங்கள மயக்கிடலாம் அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறார். நெக்ஸ்ட் ஹி மூவ்ஸ் டுவோர்ட்ஸ் ஈவ். இப்போ அந்த சர்பண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவ் கிட்டே போகிறாங்க. எக்ஸப்ட் ஹி மூவ்ஸ் இன் எ சைட்வேஸ் மோஷன், almost as if he didn't want to interrupt her. Oh, and he is walking upright, not crawling on his belly. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் என்ன ஆகுது, நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. பாம்பல்ல அது வந்து சாட்டான் தானே, சாட்டான் அதுக்கப்புறம் பாம்பாக மாற்றிடுவாங்க. That see, he moved towards Eve. Towardsனா அந்த ஈவை நோக்கி போகிறாங்க, ஆனால் வந்து நேராக போகாமல் அவங்களுக்கு பின்னாடியே ஒளிஞ்சிருந்து போகிற மாதிரி பக்கத்தில் போயிட்டே இருக்கிறாங்க. ஓகே, ஸோ ஷீ டோன்ட் வாண்ட் டு இன்டரப்ட் ஹர், அவங்கள வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது, கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அதாவது அந்த ஸ்னேக் வந்து எப்படி வருது, நடந்து வருது. ஓகே, உருண்டு வரல, ஊர்ந்து வரல, நடந்து வந்துட்டுருக்கு. ஸோ நாட் கிராவலிங் ஆன் ஹிஸ் பெல்லி. He approaches here and makes some noise in an effort to get her attention. Okay, ஸோ அந்த சர்பண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, ஈவோடைய அட்டென்ஷன், அதாவது கவனத்தை வந்து தன்னோட பக்கத்தை ஈர்க்கிறதுக்கு சின்ன சின்ன சத்தங்களெல்லாம் ஏற்படுத்துகிறாங்க, எப்படியாவது வந்து அது தன்னை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. பட் ஷீ டஸ் நாட் நோட்டிஸ் பிகாஸ் ஷீ இஸ் யூஸ்டு டு இட். ஸோ ஹீ மேக்ஸ் சம் போல்டர் கெஷர்ஸ். He even licks the ground she walks on. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அங்கே வந்து போகிறதுனால ராஜாக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, தெரியுசா அந்த he approaches here and makes some noise in an effort to get her attention. ஸோ அதாவது சாட்டான் வந்து ஈவினுடைய அந்த தன்னை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சில ஒலிகள் எல்லாம் அவங்க எழுப்புறாங்க. ஆனால் அந்த ஒலிகள் எல்லாம் என்ன பண்ணல, ஈவ் வந்து திரும்பி பார்க்கவே இல்லை. ஷி டசன்ட் நோட்டிஸ் பிகாஸ் ஷீ இஸ் யூஸ் டு இட். ஸோ பழக்கமான அந்த ஒலிகள் மாதிரி இருந்ததுனால அவங்களால டக்குன்னு என்ன பண்ணல, அவங்க திரும்பி பார்க்கணும். ஸோ ஹி மேக்ஸ் சம் போல்டர் கெஷர்ஸ். ஸோ இறுதியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக அவங்க ஒரு சில செய்கைகள் எல்லாத்தையும் செய்து காட்டுறாங்க. அந்த செய்கை எப்படின்னு பாருங்கள், ஹீ ஈவன் லிக்ஸ் த கிரவுண்ட் ஷீ வாக்ஸ் ஆன். ஓகே, ஸோ லிக் அப்படின்னா வந்து இப்படி நாக்கால் நக்கிறது. ஸோ அந்த மாதிரி அவங்க நடந்து போகிற பாதையை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த மாதிரி செய்கிறாங்க. ஷி லிக்ஸ் த கிரவுண்ட் ஷீ வாக்ஸ் ஆன். பை த வே, the first letter of the each line from 510 to 514 spells Saturn. So that is called an acrostic.
ஸோ இதை எதுக்காக சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த லைனில் இருக்கு பாருங்கள் 5:10 5:14. ஸோ இந்த லைனில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த முதல் வார்த்தைகள் சரிங்களா. ஸோ அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தா ஒவ்வொரு லைனில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எஸ்ல ஆரம்பிக்கும், அடுத்தது ஏ, அப்புறம் டி, அப்புறம் ஏ, அப்புறம் என். ஸோ இந்த ஃபஸ்ட் லெட்டர்ஸை மட்டும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் சாட்டான் அப்படின்னு. ஸோ இந்த மெத்தடில் பொயட்டிக் லைன்ஸஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்ரோஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 5:10 5:14 இந்த சாட்டான் அப்படிங்கிற அக்ரோஸ்டிக்கை மில்டன் பயன்படுத்தி இருப்பார். அதை தான் இங்கே சொல்கிறோம். Now the Saturn addresses Eve, telling her not to wonder. Okay, ஸோ என்ன பண்ணலான்னு யோசிச்சாங்க. இப்போ இறுதியாக என்ன பண்ணியிருக்காங்க, ஈவ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்கும்போது ஒரு சர்பண்ட் வந்து பேசுது. ஸோ சர்பண்ட்டாக பேசுது அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தோடு அவங்க அங்கே பார்க்குறாங்க. அப்போ ஈவ் கிட்ட சொல்லும்போது நாட் டு ஒண்டர், ஒரு பெரிய விஷயம் இல்லையே நான் பேசுறது, ஆச்சரியப்படாத. ஹி டெல்ஸ் ஹர் she is so beautiful that everybody should be able to gaze on her, not just Adam. ஓகே, உடனே அவங்க அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, நீ ரொம்ப அழகாக இருக்கிற சரிங்களா, ஆதாம் மட்டும் உன்னை பார்த்து விரும்பலை, ஆதாம் மட்டும் ரசிக்கல, யார் பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க, உன்னோட அழகில் அப்படியே மயங்கிடுவாங்க. should be able to gaze on her, யார் பார்த்தாலும் ஒரு நிமிஷம் உன்னை நின்று பார்த்துட்டு போவாங்க, அந்த அளவுக்கு நீ அழகு அப்படின்னு சொல்லி ஈவோட மனசை முதல் தடவை கொஞ்சம் கரைக்க ஆரம்பிச்சாச்சு. Eve is surprised, not amazed. Okay, she says she didn't think animals could talk and wants to know how it is that he can speak. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு, என்னடா இது ஒரு சர்பண்ட் பேசுதே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி அனிமல்ஸ்லாம் பேச முடியுமா அனிமல்ஸால, நீ எப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியத்தோட கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. Now the Saturn responds again with flattery by saying he used to be as dumb as the other animals. Okay, flattery அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வசியமாக பேசுறது, அதுக்கு பேர் தான் வந்து flattery அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ சாட்டான் அதே மாதிரி, அதாவது அடுத்தவர்களை புகழ்ந்து பேசி தன்னோட காரியங்களை சாதிக்கிறவங்க, அவங்க தான் வந்து ஃப்ளாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அந்த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான், ஈவை வந்து என்ன பண்ணுறாங்க, நீ ரொம்ப அழகாக இருக்கிற அப்படின்னு அவங்கள வந்து ரொம்ப பேசி இப்போ இவங்களோட காரியத்தை சாதிக்கிறாங்க. அப்போ பாருங்கள், நானும் ஒரு காலத்தில் என்னவா இருந்தேன், ஊமையா, அதாவது பேச முடியாத ஒரு பாம்பு தான் இருந்தேன். Okay, used to be as dumb as the other animals. மற்ற விலங்கினங்கள் மாதிரியே நானும் பேசாம தான் இருந்தேன். But then he saw a tree whose fruit looked so good, so he couldn't resist. So he slithered up the trunk and took the some. ஸோ அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு மரத்தை பார்த்தேன். ஸோ அந்த மரத்தில் ஒரு அழகான பழம் இருந்துச்சு. அந்த பழத்தை பார்த்த உடனே என்னால் சாப்பிடாம இருக்க முடியல. அது நான் என்ன பண்ணிட்டேன், அந்த பழத்தை எப்படியாவது பறித்து சாப்பிடுன்னு சொல்லி சாப்பிட்டுட்டேன். அப்படி சாப்பிட்ட உடனே என்ன ஆகுது, இட் வாஸ் marvelous, he says, because then he could talk and think and reason. ஸோ இதை சாப்பிட்ட உடனே நான் என்ன பண்ணிட்டேன், பேச ஆரம்பிச்சிட்டேன். எது தவறு எது சரி அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். திங்க் அண்ட் ரீசன், எது சரி இது தவறு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுற அளவுக்கு எனக்கு நல்ல அறிவு வளர்ந்துருச்சு இந்த பழத்தை சாப்பிட்டதுனால அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நவ் ஈவ் இஸ் அமேஸ்டு. ஓகே, ஸோ ஈவ் இதை கேட்ட உடனே என்ன ஆகிட்டாங்க, அப்படியே வந்து ஷாக் ஆகிட்டாங்க. அமேஸ்டு அப்படின்னா ரொம்ப வந்து ஆச்சரியத்தோட பார்க்கறது, அதுதான் வந்து அமேஸ்டு. She asked the Saturn, disguised as a serpent, which tree it was and lead her to each, which he gladly does. Okay, என்ன பழம் அது என்று ரொம்ப ஆர்வமாக அவங்க கேட்குறாங்க. தைரியம் என்கிட்ட காட்டே, நானும் அதை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விச் ஹி கிளாட்லி டஸ், இதை தானே நான் எதிர்பார்த்தேன், சரியா, இதை தானே நான் எதிர்பார்த்தேன். அந்த சர்பண்ட் அதுக்காக தானே காத்துட்ருக்காங்க சாட்டான். ஸோ அதுதான் ஹீ இஸ் கிளியர்லி டிசீவிங், அவங்கள நல்லா அவங்கள ஏமாற்றி கூட்டிகிட்டு போகுது. ஹீ இஸ் a kind of like a mirage or fire at night
that distracts the wandering traveler and leads them astray. ஸோ இந்த கேரக்டருக்கு அவர் எப்படி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, he is a kind of like a mirage or fire at night. Mirage or fire at night. ஸோ அதாவது இரவு நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெருப்பெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வெளிச்சத்தை பார்த்து என்ன பண்ணோம்னா நிறைய பூச்சிகள்லாம் இருக்கு பாருங்க. ஸோ அந்த பூச்சிகள்லாம் அந்த வெளிச்சத்தை பார்த்து அட்ராக்ட் ஆகி அந்த லைட் அந்த வெளிச்சத்துக்கிட்ட வருவாங்க. பட் அந்த லைட்டில் கிட்ட வந்தோடனே அந்த லைட்டை போய் தொடும்பொழுது அதில் இருக்கக்கூடிய ஹீட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இறந்து போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த மாதிரி இன்செக்ட்ஸ் மாதிரி என்ன ஆகுது, அந்த மிரேஜில் எப்படி போய் இறந்து உயிரை விடுவாங்களோ, ஏமாந்து போய் அந்த லைட்டை போய் தொடுறாங்க இல்லையா அந்த இன்செக்ட்ஸு, அந்த மாதிரி தான் ஈவ் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ சேட்டானுடைய வலையில், சேட்டான் ஒரு அந்த லைட் மாதிரி இருக்கக்கூடிய அந்த மாயையில் அவங்க போய் மாட்டிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. So he leads Eve to the tree of prohibition. Prohibition அப்படின்னா தடுக்கப்படுறது. ஸோ அப்போ இந்த மரத்துக்கிட்ட போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா, ட்ரீ ஆஃப் prohibition, அங்கே தான் அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. Eve tells Saturn that she is not allowed to eat from it and makes a cute pun as well. It is fruitless, though fruit be here to excess, she says. அதாவது இந்த படத்துக்கு தான் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போய் காமிச்சாச்சு. அப்போ ஈவ் சொல்கிறாங்க, இந்த மரத்துக்கிட்ட நாங்கள் போகக்கூடாதே, இந்த பழங்களை நாங்கள் சாப்பிடக்கூடாதே, இது பழம் இல்லை. அதாவது இந்த மரத்தில் நிறைய பழங்கள் இருக்கும், ஆனால் இந்த ஒரு பழத்தையும் நம்ம என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ஃப்ரூட்லெஸ், அது வந்து பழமே இல்லை, ஒரு டேஸ்ட்டாக இருக்காது, அதனால தான் கடவுள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. தோ ஃப்ரூட் பி ஹியர் டு எக்ஸஸ், எக்ஸஸ்னால் அதிகம். என்னதான் இங்கே நிறைய பழங்கள் இருந்தாலும் அந்த பழத்தை நாங்கள் யாரும் என்ன பண்ண மாட்டோம், சாப்பிட மாட்டோம். ஏன்னா எங்களை கடவுள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறார். ஷீ சேஸ். அப்போ சேட்டான் கான்ட் பிலீவ் இட் அண்ட் ரியலைசஸ் ஹீ வில் ஹாவ் டு பி more persuasive. Okay, so he start moving around like some Asian orator in Greece or Rome. அதாவது ஒரேட்டர் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர். ஸோ இந்த பிரசங்கம் பண்ணுறாங்க இல்லைங்களா, கடவுள் பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சாட்டான் என்ன பண்ணுறாங்க, தன்னை ஒரு ஒரேட்டர் மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு ஈவோட மனசில் எப்படியாவது மாற்றணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்பீச் எல்லாம் கொடுக்குறாரு. தட் இஸ் ஹியர். He tells Eve that the fruit won't kill her. நீ இதை சாப்பிட்றதுனால உன்னை என்ன பண்ண முடியாது, யாராலையும் அழிக்க முடியாது, சரிங்களா. இந்த பழத்தை சாப்பிட்றதுனால நீ என்ன பண்ண மாட்ட, சாக போகிறதில்ல அப்படின்னு. He just look at him, என்ன பார், ஜஸ்ட் என்ன பார். He ate from it, நானும் இந்த பழத்தை தான் சாப்பிட்டேன். And he's fine, நான் இப்போ நல்லா தானே இருக்கிறேன். Besides, why shouldn't she able to eat the same stuff as the bees? ஓகே, ஸோ இந்த பீஸ்ட் அப்படிங்கிறது யாரை ரெஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சர்பண்ட்டை தான் ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு பீஸ்ட் சாப்பிட்ட மாதிரி நான் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வாட்ஸ் மோர் ஹி சேஸ், காட் வில் அட்மயர் ஹர் போல்ட்னஸ் இன் ஈட்டிங் வாட் வில் மேக் ஹர் ஸ்மார்ட்டர் டிஸ்பைட் காட் த்ரெட்ஸ் ஆஃப் டெத். ஓகே, ஸோ கடவுள் வந்து நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மரணம் நிச்சயம்னு ஏற்கனவே அவர் சொல்லிட்டார். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சரியா. ஸோ கடவுள் வந்து நம்மளை பாராட்டுவார், நம்ம வேண்டாம்னு செய்யக்கூடாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணுறோம், மீறி ரொம்ப போல்டாக செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து நம்மளை பாராட்டுவார் அப்படின்னு ஈவ் சொல்கிறாங்க. God wouldn't hurt Eve, he continues, because that wouldn't be just. The only reason he has forbidden her to eat is because he wants to keep low and ignorant. Okay, so God wouldn't hurt Eve. God வந்து கடவுள் வந்து என்ன பண்ண மாட்டார், உன்னை வந்து காயப்படுத்த மாட்டார். இவர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the only reason the forbidden her to eat, இந்த பழத்தை வந்து ஏன் அவங்க வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் இதை சாப்பிட்டா நீ என்ன ஆயிடுவ, எது சரி எது கெட்டது அப்படிங்கிறத வந்து பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு அறிவு வந்துடும் உனக்கு. ஸோ நீ இந்த அறிவு வந்துட்டா நீ வந்து யாருக்கு சமம், கடவுளுக்கு சமம்,
சரிங்களா? ஸோ கடவுளுக்கு சமமாக எங்கே நீங்கள் மாறிட போகிறீங்களோ அப்படிங்கிற காரணத்துக்காக உங்களை அவங்க என்ன பண்ணலை, இந்த பழத்தை சாப்பிட சொல்லலை. ஸோ இப்போ இதை சாப்பிட்டா உங்களுக்கு நல்லா என்ன ஆகும், அறிவு வளரும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் கடவுள் வந்து உங்களை அப்படியே வச்சிருக்காரு அப்படின்னா. இஃப் ஷி ஈட்ஸ் த ஃப்ரூட் she will become like the gods and possesses a much clear vision of things just like the serpent. ஓகே, இப்போ நீ மட்டும் என்ன பண்ணலாம், இந்த பழத்தை சாப்பிட்டா அப்படின்னா அடுத்து நீ தான் கடவுள். ஸோ இப்போ எப்படி கடவுள் எப்படி எல்லாரையும் வச்சு வேலை வாங்குறோம், அந்த மாதிரி நீ தான் என்ன பண்ண போகிற, கடவுளாக போக்க போகிற அப்படின்னு சொல்லி அவரோட மனசை மாற்றுறாங்க. The only death that will result is that she will put off her human nature and assume a god-like one, he claims. So eat the fruit, he says to her. இன்னும் பெரிய பிரச்சனை, உனக்கு மரணம் வந்து நீ எப்படி இயற்கையாக எப்போ வரணுமோ அப்போ தான் வரும், இது சாப்பிட்றதுனாலலாம் உனக்கு மரணம் வராது. ஸோ நீ எப்படியாவது இந்த பழத்தை சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லி அவங்கள சாப்பிட வைக்கிறாங்க. ஸோ Eve is tricked by Satan. His words have too easy entrance one into her heart. It's near lunchtime and she is hungry. That fruit looks so good and she can't stop staring at it. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து சாப்பிட்லாமா வேணாமான்னு தோணிகிட்டே இருந்தாலும் இப்போ வந்து அந்த லன்ச் டைம், மதிய உணவு நேரம் வந்துடுச்சு. ஸோ அவங்களுக்கு பசிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வேறு ஆப்ஷன் இல்லாமல் சரி அதை வந்து சாப்பிட்டுடலாம் அப்படின்னு அவங்க முடிவுக்கு வந்துடுறாங்க. ஓகே, Eve and she can't stop staring at it. Eve addresses the fruit saying it is quite powerful. Okay, and the fact that it is forbidden makes it even more desirable. ஸோ இந்த பழத்தை சாப்பிட்டதுனால அந்த சர்பண்ட்டுக்கு நல்ல பேச்சு கிடைச்சிது, சரியா, அறிவு கிடைச்சிது. அதே மாதிரி எனக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. Why should mankind be denied knowledge, she asks. ஸோ அவங்க திரும்ப கேள்வி கேட்குறாங்க, ஏன் வந்து மனிதர்கள் அறிவில்லாமல் இருக்கணும்? It has done wonders for the serpent, so why shouldn't she be allowed to have it too? She is asking the questions to along with her. அவங்களுக்குள்ளாரே என்ன பண்ணிக்கிறாங்க, கேள்விகளை கேட்டுக்கிறாங்க. ஸோ ஒரு சாதாரண ஒரு விலங்கு அது அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு நல்லா என்னது பேச்சு திறன் வந்துடுச்சு, நல்ல அறிவு வந்துடுச்சு. ஸோ அப்படி இருக்கும் போது நான் ஏன் அதை சாப்பிடக்கூடாது, என்னையே அலோவ் பண்ணலை அப்படிங்கிறது தான் அவங்களோட கேள்வி. ஸோ இதை சாப்பிட்டா மரணமாக வந்துடும், மரணங்கிறது வந்து மனிதர்களுக்கு மட்டும்தானா, கடவுளுக்கு இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கேட்குறாங்க. Now she eats the fruit, or rather she stuffs her face with it until she is full. Nature shudders as Eve eats the death. ஸோ இப்போ அந்த பழத்தை சாப்பிட ஆரம்பித்தாச்சு. நல்லா வயிறு ஃபுல்லாகிற வரைக்கும் அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த பழத்தை சாப்பிடல, பழத்தை சாப்பிட்டா அவங்களுக்கு என்ன ஏற்படும்னு சொன்னோம், மரணம் ஏற்படும்னு சொன்னோம். மரணத்தை சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். ஓகே, ஸோ இயற்கையில் ஒரு சின்ன ஒரு பிரதிபலிப்பு ஆகுது, அதாவது ஷடர்ஸ், இந்த பூமியே வந்து அதிர மாதிரி ஒரு 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 சீன்ஸ் கிரியேட் பண்ணுறார். Now she addresses the fruit then as the most precious of all trees. Okay, she addresses the fruit then as the இங்கே இருக்கிற பழங்களே இதுதான் வந்து ரொம்ப, அதாவது ரொம்ப விலை மதிக்க முடியாத அப்படிங்கிற மாதிரி ப்ரீஷியஸ் ஒரு அரிய பழம். She vows to sing it to it every day and eat from it every day until she grows wise. ஸோ நான் இனிமேல் தினமும் வந்து இந்த பழத்தை தான் நான் சாப்பிட போகிறேன். ஸோ நான் நல்லா புத்திசாலியாக ஆகிற வரைக்கும் இந்த பழங்களை சாப்பிட்டுக்கிட்டே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். But what about the Adam? Should she tell him? ஸோ இப்போ தான் வந்து ஆதாமை பற்றி நினைக்கிறாங்க. ஆதாம் கிட்ட இதை பற்றி சொல்லலாமா? If he doesn't eat and she dies because she ate it, Adam will get a new Eve. So she decides to tell him. சப்போஸ் நான் அவன்கிட்ட சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், ஆதாம் கிட்ட சொல்லலை, ஆனால் நான் இந்த பழத்தை சாப்பிட்டதுனால நான் இறந்துருவேன்ல. சப்போஸ் நான் இறந்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், ஆதாம்க்கு புதுசாக இன்னொரு நியூவாக ஒரு ஈவை கொடுத்துருவார் கடவுள். அதனால் நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், ஆதாம் கிட்ட இந்த உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு she decides to tell him.
மீன்வைல் ஸோ அதாவது இங்கே ஏவ் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது அந்த பக்கம் வேலை செய்து போனார் இல்லையா ஆதாம், அவர் என்ன பண்ணுறார் பாருங்க. ஆதாம் has been weaving a little garland for Eve's hair. garland அப்படின்னா அந்த பூ மாலை. ஸோ அவர் வந்து அந்த ஒரு க்ரௌன் மாதிரி சரிங்களா, தன்னுடைய அந்த லேடி லவ்க்காக அவர் என்ன பண்ணுறாரு, நாங்கள் இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாத்தையும் பறித்து ஒரு அழகான ஒரு மாலையை அவர் ரெடி பண்ணுறார். ஓகே. Anxious, he goes looking for her and eventually bumps into her near the tree of knowledge. ஸோ இவர் வந்து அந்த பூக்கள் எல்லாம் பறித்து அழகாக அப்படியே எடுத்துகிட்டு வந்து பார்க்குறாரு. திடீர்னு பார்த்தா எங்கே அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ், இந்த ட்ரீ ஆஃப் ப்ராகிபிஷன் இருக்கு இல்லையா, கடவுள் வந்து எங்கே போகக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த மரத்துக்கு நேராக ஈவ் நின்றுட்டுருக்காங்க. ஐயோ என்னடா இது, இந்த இடத்துல போயிட்டு ஈவ் நிற்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவர் பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. Eve runs up to him with a bunch of fruit and tells Adam that the tree is not like what they have been told. It has not caused death but has rather opened her eyes. She wants Adam to eat some of the fruit too. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆதாமை பார்த்த உடனே ஒரு ஃப்ரூட்ஸ், அதாவது ஒரு பேஸ்கெட் நிறையா ஃப்ரூட்ஸ் எடுத்துன்னு அவங்களும் வந்து சொன்னாங்க, இந்தாப்பா இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நீ சாப்பிடு, இது வந்து நமக்கு கிட்ட சொன்னாங்க இல்லையா நம்ம சாப்பிட்டா இறந்துருவோன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இல்லை இந்த ஃப்ரூட்ஸு, இது சாப்பிட்டா நமக்கு இன்னும் நல்ல நாலேஜ் கிடைக்கும், அதனால் நீ இதை சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். ஆதாம் இஸ் ஷாக். ஆதாம் வந்து இப்போ ஷாக் ஆகி நின்றுட்டாங்க. His blood turns icy cold. அவனுடைய ரத்தமெல்லாம் என்ன ஆகுது, அப்படியே உறைஞ்சி போன மாதிரி ஆயிடுது. சொல்லுவோம் frozen state அப்படின்னு சொல்லுவோம். So now he drops the pretty garland he has made for her and then speaks to himself. ஸோ இப்போ அவன் கையில் வச்சுருந்த அந்த மாலையை அப்படியே கீழே போடுறாங்க. ஓகே, அவளுக்காக கொடுக்கப்பட்டிருந்த அந்த மாலையை கீழே போட்டுறாங்க. கீழே போட்டு தனக்கு தானே பேசுகிறாங்க. Speaks to himself. ஐயோ அடுத்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. He says, okay, how art thou lost? How on a sudden lost? He can't believe it. He is doomed to. He says, because he can't stand to be without Eve or to watch her suffer. Okay, how art thou lost? How on a sudden lost? ஐயோ இது எப்படி நடந்தது, திடீர்னு ஏன் இப்படி மாறிட்ட ஈவ் அப்படின்னு சொல்லி அவரால் நம்பவே முடியல. ஹீஸ் டூம்ட் டு, என்ன பண்ணுறதுனே அவருக்கு தெரியல. ஐயோ நீ வேற இதை சாப்பிட்டுட்ட, இது சாப்பிட்டுட்டேன்னா என்ன ஆகும், கண்டிப்பாக நீ இறந்துருவியே, நீ இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன், உனக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு அவர் ரொம்ப பயப்படுறார். ஓகே. He then tells Eve that she has done a bold thing. However, it is clear that the fruit will cause them to become like gods. Okay, he then tells Eve that she has done a bold thing. கடவுள் வேண்டான்னு சொன்னாரு, ஆனால் அவரையும் மீறி நீ என்ன பண்ணியிருக்கிற, இந்த விஷயத்தை நீ செய்திருக்கிற அப்படின்னு அவர் சொல்கிறார். So God won't kill his first made creatures, says Adam. Besides, he would have to uncreate the world too, which was made for and is dependent on ஆதாம் அண்ட் ஏவ். ஓகே. ஸோ இப்போ ஆதாம் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து கடவுள் வந்து முதல்ல உருவாக்குனது நம்மளை தான். ஸோ நம்மளை அவர் என்ன பண்ண மாட்டார், கடவுள் கண்டிப்பாக அழிக்க மாட்டார், நமக்கு எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்க மாட்டார் அப்படின்னு ஆதாம் நினைக்கிறான். ஆதாம் வந்து அப்படி நினச்சிக்கிறான். ஓகே. ஸோ God won't kill his first made creatures. So he would have to uncreate the world too. ஒன்று அவர் என்ன பண்ணுவார், உலகத்தை தான் அழிப்பாரே தவிர இல்லை வேற ஒரு புது உலகத்தை உருவாக்குவார், நம்மளை அழிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய கணக்கு. ஸோ ஆதாம் loves Eve too much and he will go down with her. Eve says everything she has thought about Adam has been confirmed. So she encourages him to eat with similar languages that Satan used with her. Okay, so Adam freely tastes. அதாவது எப்படி வந்து சாட்டான் வந்து ஈவை வந்து டெம்ப் பண்ணி சாப்பிட வச்சதோ, சில ஆசை வார்த்தைகள் எல்லாம் காட்டி சாப்பிட வச்சாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி ஈவ் வந்து இப்போ ஆதாமை வந்து சாப்பிட வைக்கிறாங்க. ஓகே.
With that, Eve offers Adam a healthy portion of the fruit. He eats it. And the earth groans again. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது, ஆதாமும் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டாங்க. ஸோ அதை சாப்பிட்ட உடனேவே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த பூமி வந்து ஒரு ஷேக் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஓகே, த எர்த் groans again. thunder is heard. ஒரே வந்து என்ன ஆகுது, ஒரே இடி இடிக்கிற சத்தம் கேட்குது. and some raindrops fall. மழையும் வர ஆரம்பிக்குது, சில raindrops. ஸோ இப்போ பாருங்க, they both feel like gods and experience a lust for the first time. ஓகே, ஸோ முதல் முறையாக அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவங்களுக்குள்ளார ஏதோ ஒரு உணர்வு. ஸோ முதல் முறையாக அவங்க ரெண்டு பேருக்குள்ளாரையும் ஒரு காம உணர்வு ஏற்படுது. ஓகே, ஸோ an experience lust for the first time. In lust they burn. So Adam gives Eve a look. She returns it and then Adam says, now let us play. சரிங்களா? ஸோ இப்போ ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறாங்க. ஸோ இப்போ பார்த்துட்டு அவங்களுடைய பார்வையிலேயே அந்த மோக உணர்வுகள் தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பாருங்கள், they have a sex for a while, in some thicket fall asleep and then wake up as from unrest. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் they have a sex for a while. அதுக்கப்புறம் அந்த நல்லா அவங்களுக்கு தூக்கம் வந்துடுது. அந்த தூக்கத்துக்கு அப்புறம் அவங்க எழுந்திருக்கிறாங்க. அந்த எழுந்திரிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்க எப்படி உணர்றாங்க பாருங்க. then wake up as from the unrest. the fruit is bad, almost a drug, and they are now waking up with a hangover. ஸோ அப்படியே மயக்க நிலையிலேருந்து எழுந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க the fruit is bad. என்ன தான் ஃப்ரூட் இது, இதை சாப்பிட்டவுடனே மயக்கமாகவே இருக்கே அப்படின்னு சொல்லி, ஆல்மோஸ்ட் இட்ஸ் ட்ரக், ஒரு போதைப் பொருள் மாதிரி இருக்கே அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ தான் அவங்க பாருங்கள், இப்போ எழுந்திரிச்சு கண்ணை திறந்து பார்க்கும்பொழுது தான் பார்க்குறாங்க. they now realize they are naked. ஓகே, ஸோ naked அப்படின்னா வித்தவுட் ட்ரெஸ். ஸோ இப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணிக்கிறாங்க என்ன நாம் இந்த மாதிரி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. and Adam tells Eve that the serpent lied and that they have lost their innocence. ஸோ ஆதாம் டெல்ஸ், இப்போ ஆதாம் சொல்கிறார், ஐயோ ஈவ் நம்மளை நல்லா ஏமாத்தியாச்சு, சரியா, the serpent lied. இப்போ அவங்க என்ன பண்ணாங்க, they have lost their innocence. ஸோ நாம் வந்து எந்த ஒரு உணர்வுகள், அதாவது வந்து இந்த மாதிரியான கோபம், காமம், இந்த மாதிரியான உணர்வுகள்லாம் எதுவுமே இல்லாமல் நாம் இருந்தோம். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, இந்த உணர்வுகள் எல்லாத்தையும் இப்போ நமக்கு வரும்படியாக செய்தாச்சு அப்படின்னு சொன்னாங்க. He suggests that they find something to cover up their private parts. ஸோ நம்மளுடைய அந்த ப்ரைவேட் பார்ட்ஸஸை என்ன பண்ணணும், கவர் பண்ணணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படிங்கிற உணர்வுகள் அவங்களுக்கு அப்போ தான் ஏற்படுது. they choose some fig leaves. ஓகே, ஸோ they choose the fig leaves. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபிக் லீவ்ஸை தேர்ந்தெடுக்கிறாங்க தங்களுடைய அந்த ப்ரைவேட் பார்ட்ஸஸ் எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காக. they then sit down and cry while various passions like anger and hate tear up their insides. ஓகே, ஸோ இந்த கோபம், கண்ணீர், பழி வாங்கக்கூடிய எண்ணம், ஸோ இந்த எல்லாமே வந்து அவங்களுக்குள்ளார இருக்குது அப்படிங்கிறத அவங்க அப்போ தான் உணர்றாங்க. Adam tells Eve that she had only stayed home that morning. This wouldn't have happened. ஓகே, Adam tells Eve, ஸோ நான் சொன்ன மாதிரி நீ இங்கே இருந்திருந்தா என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரியான ஒரு நிகழ்வே நடந்திருந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. Eve responds by saying it could just as easily have happened because the serpent was so persuasive. ஸோ அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அதாவது நான் இங்கே இருந்திருந்தால் மட்டும் என்ன ஆகாது, இதெல்லாம் மாறி இருக்காது. ஏன்னா அந்த சர்பண்ட்டுக்கு எப்படியாவது நம்ம ஏமாற்றணும், உங்கள் பழி வாங்கணுங்கிற எண்ணம் தான். நான் இங்கே இருந்திருந்தாலும் அந்த சர்பண்ட் வந்து என்னை ஏமாற்றி இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ they spend the rest of the day accusing and blaming each other. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் அன்றைக்கி அந்த நாள் ஃபுல்லாக என்ன பண்ணாங்க, நடந்த தவறுக்கு நீ தான் காரணம், நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறாங்க, ப்ளேம் பண்ணிக்கிறாங்க. To conclude, it would be very apt to remark that Paradise Lost fulfills all the requirements and the convictions laid down by the classics and is one of the best epic ever written in English literature. Okay, so இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புக் 9ல் இருக்கக்கூடிய சம்மரி.
ஸோ இதுக்கப்புறம் அந்த பேரடைஸ் லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு எப்பிக் போயமுக்கு உண்டான எல்லா ஃபங்க்ஷன்ஸ் குவாலிட்டிஸ் அதுக்கு இருக்குது. ஓகே, எ சாண்ட் கிரிட்டிக் இஸ் ஜஸ்டிஃபைட் இன் கிவிங் தீஸ் ரிமார்க்ஸ். பொறுத்தவரை இந்த பேரடைஸ் லாஸ்ட் பற்றி என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள். தேர் இஸ் நத்திங் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பட் பேரடைஸ் லாஸ்ட். ஓகே, தேர் இஸ் நத்திங் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஸோ எல்லாத்த விட மிக சிறந்த ஒரு போயமாக பேரடைஸ் லாஸ்ட் தான் இருக்கும். வேறு எதுவுமே ஆங்கில இலக்கியத்தில் இல்லை அப்படின்ற அளவுக்கு பேரடைஸ் லாஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு போயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வில் ரிமைன் indebted to Milton for his remarkable and glowing piece of literature for all the ages. ஸோ எத்தனை வருடங்கள் கழித்து படித்தாலும் இது என்ன இருக்கும், எல்லாருக்குமே வந்து பிடிக்கிற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங் போயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மில்டன் ஃபாலோயிங்ஸ் த கிளாசிக்கல் ட்ரெடிஷன் and matches his own purpose. He actually has enriched the epic tradition, and it is apt to say that Paradise Lost is the best example of the tradition and the individual talent. So therefore it is confirmed that the subject of this epic is more ancient, serious and lofty than any other epic. So மற்ற எல்லாத்த விட நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது பேரடைஸ் லாஸ்ட் தான் என்னது உள்ளாதோட சுப்பீரியராக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் ப்ரமோட்ஸ் யூனிவர்சல் வியூ ஆஃப் மேன்ஸ் லைஃப். ஸோ மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு முக்கியமான மாற்றம், ஒரு முக்கியமான திருப்பு முனை அப்படிங்கிறத இந்த பேரடைஸ் லாஸ்ட் மூலயமா உணரலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். Okay guys, I hope that you enjoy this video, and I believe that it will be useful to take notes for your PG exams. Thank you for watching, and I will meet you on another interesting topic on my next class. Thank you all.